முதல்ல நம்ம யாருக்கு அறிமுகப்படுத்திருக்கோம். நான் என்னுடைய பேர் வந்து ஜெரோன்குமார். எனக்கு ஊர் வந்து ராமேஸ்வரம். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவராக இருக்கிறேன். என் பேர் அருள்மொழி, புதுச்சேரி மாநிலம் மாநில இளைஞரணி புதுச்சேரி. என் பேர் முகமது ரபீக். இன்னொரு பேர் பாட்சா பாட்டா சொன்ன மாதிரி மதுரை ரஃபீக். மதுரை ரஃபீக் சொன்னால் மதம் பண்ண மதுரை ரஃபீக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய மாவட்ட குடியிருப்பு செயலாளர் சொல்லி நமக்கு பொறுப்பு கொடுத்து இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய பேச்சு பயன்படுத்தினாலே மாவட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பின் அடிப்படையில் இப்போ இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் சிறந்த முறையில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நான் கட்சியினுடைய கொள்கைகளை பற்றி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். முடிந்தவரை கட்சிக்காக உழைத்து கொண்டு இருக்கிறோம். இதை பற்றி ஒரு சிறு என் பேர் குருதி மணிமாறன், கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய சங்கத்தந்தான் இருக்கிறேன். இந்த குழுவினுடைய பணிக்காக மாநிலத்தினுடைய இளைஞரணி செயலாளர் ஜெரோம் அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு அதனுடைய வழிகாட்டம் செய்து வருகிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். புதுக்கோட்டை ஈஸ்வரன், எங்கள் கட்சியுடைய தலைமை நிலையத்தின் புதுக்கோட்டை மாவட்ட கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி பக்கத்தில் பண்ருட்டிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புலியூர் காட்டு சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் பிறந்தது. அவருடைய தாத்தா வந்து நேரு காலத்திலேயே எம்பியாக இருந்தது, கடலூருடைய எம்பியாக இருந்தது. அன்றைக்கு நேரு ஆட்சி அமைக்கிறதுக்கு எம்பிக்களுடைய ஓட்டு பற்றாக்குறை அனுப்பும் பொழுது அங்கேருந்து ஹெலிகாப்டர் அனுப்பி கடலூருக்கு அனுப்பி அங்கேருந்து நம்ம தலைவருடைய தாத்தாவை ஏற்றி போய் ஓட்டு போட்டு தான் நேரு பிரதமராக இருந்தாங்க. அதன் பிறகு பண்ருட்டி கிராமத்தில் உங்களுக்கு தெரியும், அது வந்து நம்முடைய தலைவருக்கு வந்து சித்தப்பா வந்து உறவு. அப்போ இவர் ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர். படிக்கக்கூடிய காலத்திலேயே மாணவர்களுடைய தலைவர்களாக இருந்து அன்னைக்கு அவர் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர். அவர் படிக்கக்கூடிய காலத்தில் தான் இலங்கை பிரச்சனை, இலங்கையில் இந்த குட்டிமணி ஜனங்கள்லாம் படுகொலை செய்யப்பட்டது. அதற்கு எதிராக மாணவர்களை திரட்டி ஒரு போராட்டம் வந்தது. இப்படி போராட்டம் துடிக்க ஒரு இளைஞர்களாக இருக்கும்பொழுது அன்னைக்கு காலகட்டத்தில் இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் பண்ண வன்னியர் சங்கம் இவரை கண்டுபிடித்து கடலூருடைய வன்னியர் சங்கத்துடைய பொறுப்பாளராக நியமித்து பண்ணுறாங்க. அதன் பிறகு வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியாக ராமதாஸ் தலைமையில் உருவாகுது. அதன் பிறகு அண்ணன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் பொறுப்பு வைத்து 10 ஆண்டுகள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது மணல் கொள்ளைக்கு எதிரான பல்வேறு திட்டங்கள் அப்பவே காவல்துறைக்கு ஆதரவாக பல கோரிக்கைகள் சட்டமன்றத்தில் எடுத்து பேசினாங்க. இளம் வயதிலேயே வந்து சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டதுக்காக இந்திய அரசாங்கம் வந்து இவருக்கு வந்து பாரத ஜோதிக்கு ஒரு விருது கொடுத்து சிறப்பிச்சாங்க அப்போ அந்த காலத்தில். அதன் பிறகு 2011 2009 இலங்கையில் இறுதிக்கட்ட போர் நடந்துருக்கிற நேரத்தில் வந்து நம்ம அன்புமணி வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. அப்போ தமிழ்நாடு முழுவதும் இலங்கைக்கு ஆதரவான நிலை போராட்ட நிலை நடந்துருக்கு. போய் தலைவர் சொல்லி எல்லாரும் இங்கே வந்து திமுக படுகொலை செய்து காங்கிரஸ் படுகொலை செய்து நம்ம அன்புமணி அவர்கள் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக ராஜினாமா அப்படி போய் தலைவர் ராமதாஸ் சொல்லும் பொழுது அவர் அதில் வந்து ரொம்ப கோபமாயிடாரு மேலே. அதுக்கு பிறகு இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான தளபதிகள்லாம் அந்த இறுதிக்கட்ட போரை நிறுத்துறதுக்காக தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் பேசப்பட்டு இவர் வந்து இவருக்கு ஒரு தளபதி வந்து தொடர்பு பண்ணுறாரு. அந்த போனை கொண்டு போய் ராமதாஸ் கொடுத்து ஐயா பேசுகிறாங்க மாதிரி தளபதி போனை தூக்கி வீசிடுறாரு. பிஜிடியாக அமைச்சராக இருக்கிறவங்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு உடன்பாடு வந்து கடைசியில் 2012 ஆண்டு 11 இறுதியில் வந்து கட்சியை வந்து தலைவர்கள் வெளியேற்றாங்க. வெளியேற்றிய பிறகு 2012 ஆண்டு ஜனவரி மாதம் 14 தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடங்கி நம்ம வந்து தனிச்சு தமிழ்நாட்டை தமிழக ஆளுநர் கொள்கை, தமிழர்களுடைய வேலை தமிழர்களுக்கே அப்படிங்கிற முழக்கம், இந்த மாதிரி தமிழ் இனத்தினுடைய அடிப்படையில் இந்த கட்சியை கொண்டு போய் அந்த வன்னியர் சங்க தலைவன் தான் இப்படி தாங்க இருக்குன்னு ஒரு தொண்டர் கைதாகி சிறையில் இருக்கிறாரு. 3 மணி நேரத்தில் சிறைச்சாலைக்கு வந்துட்டாரு. வந்து நீங்கள் வெளியே வந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு ராமநாதத்துக்கு அடையாளத்துக்கு தங்கிட்டாரு. ஆனால் பெயில் கிடைக்காததுனால சரிஞ்சு தலைமை செயலாளர் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் ஊருக்கு போயிட்டார். அப்போ ஏன் இப்படி சொல்கிறேன்னா தொண்டர்கள் பாதிக்கப்பட்டாலும் காப்பாற்றக்கூடிய இடத்துல தலைவர் இருக்கிறாரு. அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கிறது. பொருளாதார ரீதியாக நம்ம எப்படி வந்து நலிவிட்டு போயிடக்கூடாது, என்னை நம்பி வந்தவங்க ஒரு கடன்காரன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்டு செயல்படக்கூடியவர். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம்.
இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் மதுரை தென் மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான தலைமையிடம். இந்த தலைமையிடத்தில் ஏற்கனவே 2012 நம்ம கட்சி ஆரம்பித்தப்போ இங்கே மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகங்கள் பல போராட்டங்கள்லாம் நடந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மாவட்ட செயலாளர் கட்சியை ஒதுங்கினோடனே அவர் கூட இருந்த ஆதரவாளர்கள் எல்லாமே ஒதுங்கி நமக்கு யாருமே கிடைக்கல. அதன் பிறகுதான் அந்த சித்திகண்ணன் வந்தார், இந்த டோல்கேட் ராஜன் ஒரு சகோதரர் வந்தார். அப்போ அவரும் ஒதுக்கிட்டார். இப்போ சித்திகண்ணன் தலைமையில் தான் இப்போ நீங்கள் வந்து நமக்கு அறிமுகமாகி இருக்கிறீங்க. இந்த தென் மாவட்டத்துக்கு முக்கியமான இடம் இந்த மதுரைங்கிறதுனால நம்முடைய கட்சி இங்கே வந்து ஏற்கனவே இங்கே வந்து 10 தொகுதிகள் இருக்கு. ஏற்கனவே கட்சியினுடைய பயிலா பிரகாரம் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடணும். அப்போ நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல 10 தொகுதிகளில் நம்ம எங்கெங்க இருக்கிறோம், இன்னும் மிச்சம் எங்க தொகுதிகளில் நம்ம ஆள் போடாமல் இருக்கிறோம், அங்கே ஆள்களை கண்டுபிடிக்கணும். ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 300 பூத்து இருக்கும். இப்போ நம்ம கூட்டணி கட்சியில் போய் எங்களுக்கு இந்த தொகுதியை கொடுத்தோம்னா அவங்க பூத்து லிஸ்ட்டை கொடுங்க. அப்போ பூத்து கமிட்டிக்கே 2 பேர் போடணும். அப்போ 300 பேர் கொண்ட ஒரு பூத்துக்கு வந்து நம்ம வந்து குறைந்தபட்சம் 600 பேர் வேணும். ஒரு தொகுதிக்கு 600 பேர் இருந்தால் தான் நம்ம பூத்து கமிட்டி லிஸ்ட்டை கொண்டு போய் நம்ம கூட்டணி கட்சிக்கு கொடுக்க முடியும். அப்போ அதை பூத்து லிஸ்ட்டை வச்சு தான் இந்த கட்சி இங்கே எப்படி இருக்குங்கிறத கூட்டணி கட்சியினுடைய தலைமை தீர்மானிக்குது. அப்போ இன்னமும் வந்து நம்ம வந்து இங்கே எங்கேயுமே இல்லை, ஒரு தொகுதியில் தான் நம்ம குறுகி இருக்கோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. 12 ஆண்டுகள் ஆகி போயிடுச்சு. நாம் தமிழர் கட்சி வந்து 12 ஆண்டு இதே காலகட்டத்தில் உருவாகியது. இன்னைக்கு 30 லட்சம் வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்குது. இன்னைக்கு அவங்க வந்து நாங்கள் தனிச்சே நிற்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட திமுக கூட தனிச்சு நிற்க முடியாது. 1 கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுக கூட தனிச்சு நிற்க முடியாது. கூட்டணி கட்சி வச்சாச்சுன்னா இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியுங்கிற சூழலில் 10 கட்சி கூட்டணி 11 கட்சி கூட்டணிங்கிற லெவலில் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நிலைமையில நாம வந்து ஒரு சீட்டுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் சமாதானம் இல்லாமல் போராடி இன்னைக்கு யாரும் போய் கடைக்கோடி ஒத்தி புயலில் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி மீனவர்களுக்கு ஆறுதல் சொல்லப்போனா அங்கே வேலையில் போனவங்க ஓடி அந்த தலைவரை கையை கொடுத்து நீங்க எல்லாம் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்றாங்க. சாமி சொல்றதுக்கு போனால் அந்த ஒரு ஊழியர் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு மீனவர் வந்து சொல்றாரு, தலைவர் உங்க பேச்சியெல்லாம் நான் கேட்பேன், நீ எல்லாம் பேசுறீங்க எங்களுக்காக நீ சட்டமன்றத்துக்கு போகணும். அப்போ கடைக்கோடி தொண்டனுக்கு கூட தெரிகிற அளவுக்கு ஒரு அறிமுகமான தலைவர் இன்னும் போய் சேரல. ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு போய் கூட்டணி கட்சியில் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. நம்முடைய பலம் என்ன என்பதை வரக்கூடிய 2026 தேர்தலில் நம்ம தெரிவிக்கணும். அதற்கு முன்னால நம்முடைய கட்டமைப்பை தமிழ்நாடு போதும் 234 தொகுதிகளே நம்ம வந்து விரிவடைந்து கொண்டு போய் வரக்கூடிய 26 தேர்தலில் நம்ம தனித்து இருந்தால் கூட, கூட்டணி இல்லாமல் தனித்து இருந்தால் கூட நாம் தமிழர் கட்சியில் யாராவது ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு துணிச்சலோட வரக்கூடிய ஆட்களை நாம் உருவாக்குறேன். அப்படி நிற்பதற்கு யார் தொகுதிக்கு தயாராகிறாங்களோ அவர்களே வளர்த்து எடுத்து அவங்களை பற்றியான செய்திகளை மக்களிடம் கொண்டு போட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக அவர்களுடைய தலைமையில் போராட்டம் பண்ணி அவங்களுடைய புகைப்படத்தை போட்டு சோரட்டியில் ஓட்டுள்ள அந்த தொகுதியில் இப்படி ஒரு விளம்பரப்படுத்துறது. ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்னால் எடப்பாடிக்கு ஒரு அணியை, ஸ்டாலினுக்கு ஒரு அணியை, மோடிக்கு ஒரு அணியை வந்து அவங்க வேலை செய்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த தேர்தல் கண்டிப்பாக. அதே போல நம்முடைய கட்சியில அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய 234 தொகுதிக்கும் போட்டியில நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்ற ஆள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த வரக்கூடிய இந்த 3 ஆண்டுகளில் அவர்களை பற்றிய ஒரு விளம்பரங்களை அவங்க மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடியதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. இப்படி அந்த தொகுதிக்கானவராக தொகுதியினுடைய வேட்பாளராக நிறுத்தினால் அவர் மக்களுக்கு அறிமுகமான ஆளாக அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இப்போ அந்த வகையில் இன்னைக்கு வந்து உங்களுடைய மனநிலையில என்ன இருக்கு, கட்சியை வளர்ப்பதற்கு என்ன பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையா? அப்போ பொருளாதாரத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? இங்கே பேச்சாளர் இல்லையா? தென்மொழி கூட்டம் போனோம்னா எங்களோட பேசுறதுக்கு யாரு? கம்யூனிஸ்ட் கட்சியில் 4 பேர் இருந்தாலும் 4 பேர் மைக்க முடிச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி இல்லைன்னா அந்த பயிற்சியை கொடுப்பதற்கு தலைமை தயாராக இருக்கு. உங்க யாரை நான் பேசுறதுக்கு விரும்புகிறேன், ஆனால் எனக்கு பேச தெரியாதுன்னா உங்களை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு உங்களுக்கு பயிற்சி கொடுத்து இப்படிலாம் பேசணும், இப்படிலாம் பேசணும் அப்படின்னு பயிற்சி கொடுப்பதற்கு தலைமை தயாராக இருக்கு. பொருளாதாரம் இல்லை எனக்குன்னா இப்போ நம்ம கட்சி வந்து மணல் திருடாது, மணல் குவாரி நடத்த மாட்டோம், கல் குவாரி நடத்த மாட்டோம், டாஸ்மாக் நடத்த மாட்டோம், பார் நடத்த மாட்டோம், தண்ணீரை எடுத்து விற்கிறது கிடையாது, லாட்டரி சீட்டு விற்கிறது கிடையாது. இப்போ சட்டத்துக்கு புறமான எந்த தொழிலுமே தலைவர் செய்கிறது கிடையாது. நம்முடைய கட்சியுடைய தொண்டர்கள் செய்யக்கூடாதுங்கிறத தலைவர் விரும்புகிறாரு. அப்போ அரசியல் கட்சியில் இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சால் தான் நமக்கு காசு கிடைக்கும், பொருளாதாரம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் செய்யாத நமக்கு எப்படி பொருளாதாரம் வரும்? நியாயமான முறையில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு பொருளாதாரம் வருவதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்படுறது. இன்னைக்கு எனக்கு வந்து ஊர் ராமேஸ்வரம், மதுரையில் கடல் கிடையாது. அப்போ ராமேஸ்வரத்தில் வந்து நான் மீனையும் கருவாட்டையும் சிட்டிக்கு பாய்க்கு அனுப்புறேன்னா அவர் இங்கே வியாபாரம் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு வருமானம் நல்லா வருது. தூத்துக்குடியில் உப்பு விளையுது, தூத்துக்குடியிலேருந்து உப்பு அனுப்புகிறாங்க. சேலத்துலேருந்து நம்ம கட்சிக்கார சேலை தறி கொடுக்குறேன், அங்கேருந்து ஒரு சேலை அனுப்புகிறாரு. அந்த அக்காக்களை வந்து இங்கே ஒரு 10 பேருக்கு வியாபாரம் பண்ணால் அவங்களுடைய வருமானம் பெறுகிறது. இப்படி நியாயமான முறையில் நம்ம ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும். தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி வங்கிகளில் உங்களுக்கு கடன் தலைவர் கையிலேருந்து காசை கொடுக்க முடியாது. இப்போ நான் வந்து காசை வந்து 1 லட்ச ரூபா தர நீங்கள் தொழில் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் வங்கியில் கொடுப்பதற்கு அரசாங்கத்தில் நிறைய திட்டங்கள், மத்திய அரசு நிறைய திட்டம்
போய் சேரலை. ஆளுங்கட்சி அந்த அதிமுக 10 வருஷம் இருந்தால் அதிமுக வந்து அந்த திட்டங்கள் என்னன்னு தெரிஞ்சு அவங்க கட்சிக்காரங்க கொடுப்பாங்க. இப்போ மோடியை பிஜேபியும் வந்து அந்த திட்டங்கள் எல்லாம் சரியாக பயன்படுத்திட்டு அவங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த திட்டங்கள்லாம் என்ன, அதையெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அதன் மூலம் வங்கியில் கடனை வாங்கி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தொழிலை பார்க்க சொல்லிட்டு நாம் முழு நேரமாக அதை வந்து மக்களுக்காக பணி செய்தால்தான் 2026 தேர்தலில் நம்ம சந்திக்க முடியும். அதற்கு உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ பதிவு பண்ணுவோம். இப்படியெல்லாம் செய்தால் எங்கள் கட்சி வளர்க்க முடியும். என்னுடைய பொருளாதார நிலைமை இப்படித்தான். எனக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் முழு நேரமாக கட்சிக்கு வேலை செய்ய முடியும். முழு நேரம்னா 30 நாள் இல்லை, 25 நாள் நீங்கள் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு ஒரு 5 நாள் கொடுங்க. 5 நாளில் ஒரு போராட்டம் பண்ணுறோம். இல்லை நீங்கள் யாராவது நான் தலைவர் சொல்கிற இடத்துக்கு வந்து நான் வேலை செய்யணும்னா உங்களை வீட்டு போய் ராமேஸ்வரத்தில் ஒரு 5 நாள் வைத்து இப்போ பார்த்த முகத்தையே பார்த்தா அதில் வந்து எதுவோட அப்போ மதுரையிலேருந்து அண்ணன் சாமுவேலை கூட்டிட்டு போய் ராமேஸ்வரத்தில் வைத்து ஒரு கட்சியை வளர்க்கணும்னா அங்கே புதுசாக மதுரையிலேருந்து அண்ணன் வந்துருக்காரு. அப்படி ஒரு 5 நாள் அப்படி நம்ம அர்ப்பணிக்கக்கூடிய வகையில் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றணும். அதற்கு எந்த விதத்தில் நீங்கள் கடனாளியாக நம்பி அண்ணன் வேல்முருகனை நம்பி வாழ்க்கை கட்சியை சேர்ந்த இன்னைக்கு என் குடும்பமே தெருவுக்கு வந்துருச்சுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால வந்து அந்த பொருளாதார நிலைமையில உங்களுக்கான ஒரு மாற்று தொழிலுக்கான ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது, அதன் மூலமாக உங்களை கட்சிக்காக பயன்படுத்துவது, உங்களை அந்த தொகுதியில் வளர்த்தெடுத்து மக்களுக்கு அடையாளம் உள்ள ஒரு தலைவர்களாக அரசியல்வாதிகளாக உங்களை உருவாக்கி இந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. அதற்கான ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம இதெல்லாம் போராட்டங்கள் எல்லாம் பண்ணி நிறைய வந்திருக்கிறோம். நம்மளுக்கு வந்து மற்ற மற்ற அரசியல் கட்சிகள் இருப்பது போல ஊடக வலிமை கிடையாது. நம்ம ஆட்கள் வந்து இப்போ தான் கொஞ்சமாக அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்ம வந்து ட்விட்டரில் அனுப்புறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுலாம் இன்னும் நமக்கு வந்து பரவலாக வரலை. இதுக்கு நமக்கு தெரிஞ்ச பசங்க, நம்ம கல்லூரியில் படிக்கக்கூடிய பசங்களையும் நம்ம கட்சியில் இணைச்சு, இல்லை நம்ம அண்ணன் மக தம்பி மக காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகளாமா இந்த ஒரு செய்தி எனக்கு டிசைன் பண்ணி கொடு, தலைவரோடு நான் இருக்கிறது மாதிரி தலைவரோட நான் போராட்ட ஒரு வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்பு, நான் அந்த செல்லில் அனுப்புகிறேன். இப்படி ஏதோ ஒரு வகையில் யாருடைய உதவியும் நாம் வளரணும்னு நம்ம சொந்தக்காரன் நினைப்பாங்க. அவன் மூலமாக இப்படி ஏதாவது ஒரு செய்திகள் செய்து சமூக வலைதளங்களில் ஊடகங்கள் வாயிலாக நம்முடைய கட்சியை, தலைவரை பற்றி, நம்முடைய போராட்டங்களை பற்றி கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கணும். அதற்கான பணிகளையும் நம்ம செய்யணும். ஆக 2025க்கு உள்ளாக இந்த இருக்கக்கூடிய 3 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் 234 வேட்பாளர்கள் தயாராக இருக்கக்கூடிய வகையில் ஒரு பட்டியல் தயார் பண்ணி தலைவருடைய கையில் நம்ம வந்து ஒப்படைக்கணும். அப்போ தான் அடுத்து 26 தேர்தலுக்கு முன்னால் 234 தொகுதியிலேயே நான் இருக்கிறேன். எனக்கு 20 தொகுதி கொடுங்க, 10 தொகுதி கொடுக்கீங்கன்னா நான் தனிச்சு நிற்பேன்னு தலைவர் பேச முடியும். 10 தொகுதி இருக்கிற மதுரையில் நம்ம ஒரே ஒரு தொகுதிகளை சும்மா ஒரு 100 பேரை இருந்துட்டு எனக்கு மதுரையில் ஒரு தொகுதி கொடுக்குன்னு தலைவர் கேட்க முடியுமா? நீ பூத்து லிஸ்ட்டை கொடு அப்படின்னு கேட்பாரு. 10 தொகுதிக்கு நம்ம லிஸ்ட்டும் கிடையாது, நமக்கு வேட்பாளரும் கிடையாது. அப்போ எப்படி போய் பேச முடியும்? அப்போ பேச முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த வலிமையை நாம் உருவாக்கணும். அதே போல நம்ம வந்து வலிமையா 200 பேர் 300 பேர் ஒரு பிரச்சனை ஒரு 3 பேர் திரண்டாதான் நம்மளோட அதிகாரிகள் திரும்பி பார்ப்பாங்க, காவல்துறை திரும்பி பார்க்க நமக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கூட ஒன்டனை போட்டு உங்களை உடனே வாங்க வாங்க வாங்கன்னு அலக்கழிக்கக்கூடிய வேலைகள் செஞ்சது. இதை காவல்துறை வந்து திமுகவுடையோ அதிமுகவுடையோ பிஜேபி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம மாதிரி சின்ன சின்ன கட்சிகளில் இங்கே ஆட்சியினுடைய பலம் குறைவாக இருந்தால் உங்களை போட்டு பார்த்துருவாங்க. ஏன்னா நம்மளுடைய போராட்டங்கள்லாம் வந்து காவல்துறைக்கு ஒரு சிக்கல் உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. இவங்களோட பிரச்சனையாக இருக்குது, 10 பேர் மேலே ஏதாவது வழக்கம் போட்டுருவாங்க. அப்போ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 500 பேர் திரட்டி ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே ஒரு 300 பேர் திரட்டுற மாதிரி நம்மளுடைய கட்சியினுடைய வளர்ச்சி இருந்தால் தான் வந்து காவல்துறையிலிருந்து எல்லாருமே நம்ம மேலே ஒரு பார்வை கொண்டு வருவாங்க, நமக்கான மரியாதை கிடைக்கும். அந்த வகையில் எப்படி எல்லாம் செய்தால் நம்ம கட்சியை வளர்க்க முடியுமோ அதை சொல்லுங்கள், ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். நாங்கள் அப்படியே குறிப்பிடுத்துட்டு அதை தலைமைக்கு கொண்டு போவோம். அடுத்த கட்டமாக நம்ம இப்படி ஒரு வேலைகளை செய்யணும். 2வது இங்கே என்ன அப்படின்னா, இது மதுரை வந்து ஒரு தென் மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான இடமா இருக்கிறதுனால நம்ம தொடர்ச்சியாக இது போன்ற இந்த பேச்சாளர்களுக்கான பயிற்சி, களப்பணியாளர்களுக்கான பயிற்சி, அரசியல் குறித்தான பயிற்சி, கடந்த கால வரலாறுகள், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள், ஈழத்தினுடைய விடுதலை போராட்டங்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து நம்ம பயிற்சி வகுப்புகள் எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ நமக்கு வந்து இந்த நகரத்தை தாண்டி ஏதாவது கிராமங்களோ தோட்டங்கள் அங்கேயே வந்து ஒரு 5 நாள் இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகளில் கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழல் உள்ள இடங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து உடனே பார்த்து நமக்கான, ஏன்னா வரும்போதெல்லாம் வந்து ஒரு விடுதி எடுத்து 2000 3000 செலவு பண்ணி இந்த மகால் எடுத்து செலவு பண்ணிலாம் 10,000 20,000 செலவு பண்ணி நம்மளால் பண்ண முடியாது. அப்போ ஏதாவது நண்பர்களுடைய தோட்டம் துறவு அங்கே ஒரு செட்டு இருந்தால் கூட நம்ம அங்கேயே படத்துக்கெல்லாம் தங்கிக்கலாம், ஒரு பயிற்சி வகுப்புகளில் கலந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பேச்சாளர்களாக உருவாகி அப்படி தான் கட்சியை திருமணி கூட்டங்கள் வாயிலாக தான் நம்ம மக்கள்கிட்ட உண்மையாக சொல்லணும்னா
இன்னைக்கு இருக்க யங்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டினா நாம் தமிழர் கரெக்டாக. ஏன்னா இது வந்து சீமான் வந்து இன்னைக்கு சொல்லலை, சீமான் கட்சியை ஆரம்பித்து அவர் ஓட்டு கம்மியாக வாங்க ஒரு பேட்டியில் சொன்னது, என்னங்க நீங்கள் எவ்வளோ தான் ஓட்டு வாங்கியிருக்கீங்கன்னு போது அவர் சொன்னவர் என்னுடைய வாக்காளர் பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு சொல்லும்போது எல்லாம் சிரிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு 30 லட்சம் வாக்கு அது சீமானோட தொலைநோக்கு பாரு. என் வாக்காளர் இங்கே என்னடா நீ இந்த ஓட்டு போகிற வாக்காளனே கிடையாது, படிச்சுட்டு இருக்கான் பாரு, அவன் தான் என் வாக்காளர். இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டாண்ட் எடுத்துடணும். காலேஜில் படிச்சுட்டு இருக்கானா அடுத்த எலெக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வாக்காளராக வருவான்ல அவன் தான். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல் படி எவன் முதல் வாக்காளராக வரானோ அவன் தான் டிசைடிங். அன்னைக்கு யார் ஆட்சி பண்ணுறது டிசைடிங். 2014 வந்து மோடி ஆட்சிக்கு வர்றாரு. 2019 மோடிக்கு மிகப்பெரிய ஒரு சவால் திருப்பி ஒரு ஆட்சி. ஏன்னா ஜிஎஸ்டியில் பிரச்சனை, பணமளிப்பது பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. ஆனால் அந்த நார்த் சைடில் அந்த முதல் வாக்காளர்கள் இருந்தாங்களா அவங்கள கையில் எடுத்துட்டாங்க. அடுத்த தீக்கு வந்து 2019 ஃபுல் மெஜாரிட்டி வந்து உட்காந்து. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி இதை இங்கே பண்ணி இப்போ மதுரை அப்படின்னும் போது நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மை. ஒரு தொகுதியில் மட்டும் இருக்கும், மிச்ச தொகுதியில் இல்லை அப்படின்னும் போது என்ன அப்படின்னா நம்ம கொள்கையில் என்ன கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வீரியமாக இல்லை. அதற்கு இப்போ நீங்கள் ராமேஸ்வரம் இந்த மாதிரி கன்னியாகுமரி இப்போ கன்னியாகுமரி வந்து தோழர்கள் வந்து அருமையான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க, வாரம் ஒரு போராட்டம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இப்போ அவங்க எடுக்கிறாங்கன்னும் போது இங்கே என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த ஊடக பிரிவில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு கம்யூனிகேஷனை வந்து ஒரு ஹப்பு மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ கடலூரில் இது நடக்குது, சேலத்தில் இது நடக்குது, கோயம்புத்தூரில் இது நடக்குது, இங்கே நடக்குது, மதுரையில் இது எல்லாமே வந்து ஒரு குரூப் மாதிரி. அதாவது நான் சொல்கிறது வந்து டோட்டலாக தமிழகம் முழுக்க மாவட்ட மாநில ஊடகத்துறைன்னு போட்டு அவங்க ஒரு குரூப் ஆரம்பிச்சு இங்கேருந்து இது நடக்குதுன்னும் போது மதுரையில் இருக்க தோழர்களுக்கு அது தெரியும். ஓ இங்கே இது நடத்துகிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு போராட்டம் நடத்தலாம். இப்போ மதுரையில் ஒரு போராட்டம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னும் போது அது வந்து கன்னியாகுமரியில் இருக்க மதுரையில் ஒரு போராட்டம் இல்லை. ரெண்டாவது இதை வந்து கன்னியாகுமரியில் இருக்க தோழர்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் மதுரையோட செய்தி போடுறாங்க, சேலத்தோட செய்தி போடுறாங்க. அங்கே இருக்க தோழர்கள் வந்து இங்கே மதுரையில் போடுறாங்க, மதுரையிலேயும் கன்னியாகுமரியில் சேலத்தில் போடுறாங்க, இது நடக்கிற சென்னையில் போடுறாங்கன்னும் போது வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு மாஸ் கிரியேட்டர் மக்கள் மத்தியில் வந்து அந்த ஒரு கூட்ட மனப்பான்மைன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து வேகமாக சேருவாங்க. அப்போ இத்தனை இடத்துல அவங்க இவ்வளோ பண்ணுறாங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் எதுவுமே எங்களுக்கு தமிழில் வாங்க கூடாது, நான் தமிழில் வாங்க அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து நமக்கான ரெஸ்பெக்ட் வரும். ஒன்று. ரெண்டாவது இன்றைக்கி மாஸ் மீடியா லெவலில் போகும்போது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் எல்லாம் அதைத்தான் நோட் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுறாங்க, ட்விட்டரில் என்ன பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் யார் எவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு ஹப்பு மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம ரொம்ப பெருசாக காட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்போ ரூட் லெவலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வந்து நம்ம மேலே ஒரு மரியாதை வரும். ரெண்டாவது நம்ம மேலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா தலைவர்கிட்ட கேட்கணும்னு தோணும், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, இதனால எதுவும் அஜிடேஷன் ஆகுமான்னு முதல்ல யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹப்பை கிரியேட் பண்ணி ஊடகத்துறைக்குன்னு சொல்லி ஒரு ஹப்பை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து எல்லா நியூஸும் போடும்போது தமிழகம் முழுக்க இங்கே இப்போ இங்கே இருக்க தோழர்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு தனிமையான ஒரு மனப்பான்மை வராது. நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு திரளுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ஹப்பு கிரியேட் பண்ணுறது. ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் அதிகமான கட்சியை பற்றி தலைவரை பற்றின அந்த வரலாறு நிறையா சொல்லிக் கொடுத்து அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது போது இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து சித்திப்பா கடல் அமைச்சர் அவங்க இவங்கெல்லாம் வந்து இங்கே நம்ம இல்லாமல் நிறைய காப்பாற்றிக்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயக்கங்கள் இருக்காங்க, பெரியாரிசம் பேசக்கூடிய இயக்கங்கள், தமிழர் அவங்களோட போராட்டங்கள்லாம் வாலண்டியராக போய் நம்ம கலந்துக்கணும். ஸோ இனி அந்த இடத்துல நம்ம வந்து பவர் டேக்கிங் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம போகிறோம், ஏன்னா அன்றைக்கி ஒரு பெரியாரை பற்றின ஒரு விஷயத்துக்கு போயிருக்கும்போது பெரியார் திராவிட கழகம் போட்டிருக்கும்போது ஏடிஎம்கேல இருக்க பொன் முத்துராமலிங்கம் வந்து பேசுகிறார். அவர் ஏடிஎம்கே கொடி தான் கட்டிட்டு வர்றாரு, பிசிஎஸ் படிச்சு விட்டுங்க, ஆனால் பேசிகிட்டு இருக்க வந்து மோடிக்கு எதிராக பேசுகிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம கட்சியும் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி சில செயல் திட்டங்கள்லாம் நம்ம பண்ணணும். தப்பு கொண்டு வரது. ரெண்டாவது நிறையா வரலாறு சம்மந்தமாக அதில் போட்டு இங்கே இருக்க நம்ம தோழர்களுக்கு இது சம்மந்தமாக சொல்லி கொடுத்து அவங்க இப்போ ஒருத்தரை போய் பார்த்து பேசுகிறாங்கன்னா அவங்க இதை பற்றி பேசணும். என் கொள்கை இது, நான் இந்த கொள்கைக்காக தான் அண்ணன் வேல்முருகனோட நிற்கிறேன். அண்ணன் வேல்முருகன் வந்து இதில் உறுதியாக இருக்கார், எங்கேயும் சமரசம் பண்ண மாட்டாருன்னு விஷயத்தை ஒரு 10 பேர்த்த திருப்பி சொல்லும் போது அது நமக்குள்ளேயே வந்துடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்தாங்க. இது என்னுடைய தலைமையான கருத்து. ஊடக பிரிவுக்கு மாநில அளவில் ஒருங்கிணைப்பு இருக்குது. ஆமாம், நாங்கள் ஏற்கனவே ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இளைஞரணி ஊடக பிரிவுக்கான ஆய்வுக் கூட்டம் வரும்பொழுது மதுரையில் வந்து நமக்கான ஆட்கள் சரியாக இங்கே அமையாதனால இங்கே ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஊடக பிரிவினுடைய ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒருங்கிணைத்து தலைமை ஊடக பிரிவினுடைய குமரவேல் வடலூர் பகுதி குமரவேல் தான் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவருடைய கட்டுப்பாட்டில் அவருடைய தலைமையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஊடக பிரிவுக்கு ஒரு குழு இருக்குது. நமக்கு இங்கே சரியான ஆட்கள் இங்கே அமையலை. அண்ணன் மட்டும் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்த குழுவில்.
ஆனால் இங்கே சரியான ஆட்கள் அமையல, எண்ணிக்கை கூட்டணும், அது உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. ஊடக பிரிவு எங்கள் தமிழ்நாடு முழுவதுமே ஒருங்கிணைந்த ஒரு குழுவும் இருக்குது, அந்தந்த மாவட்டத்துக்குமே தனி குழு இருக்குது. தினமும் தலைவருடைய அறிக்கைகள் வந்து அந்த குழுவுக்கு வந்துருக்கு. இப்போ எனக்கு வந்து நான் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துட்ருக்கேன். ஆமாம், அதை நீங்கள் தனியாக நீங்கள் மாவட்டத்தில் அண்ணன் வச்சுருக்காருன்னு நினைக்கிறோம். மதுரை மாவட்டத்துக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி அந்த செய்திகள் எடுத்து அங்கே போட்டு எல்லாரும் போடுற செய்திகளை அந்த குரூப் இருக்குது எங்களுக்கு என்ன எங்களை வந்து அங்கே தலைமையோட கனெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னாங்க.